Hi, welcome back to SKC Rebels. And today நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோட தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மைக்ரோ இன்டர்ன்ஷிப். ஸோ அது என்ன மைக்ரோ இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிறையா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்டர்ன்ஷிப்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒரு காலேஜ் படித்து முடித்தவங்களோ இல்லை ஆல்ரெடி படித்து முடிச்சு கொஞ்சம் வருஷம் ஆனவங்களோ இல்லை கரியர் கேப்லேருந்து வரவங்களோ, ஸோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்னென்னா ஒரு ஸ்கில் எனக்கு தெரியாது, பட் அதோட பேசிக் எனக்கு தெரியும். பட் அதில் நான் ரியல் டைமாக நான் அதில் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதுக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் இருக்கும், 2 மந்த் இருக்கும், ஏன் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ், ஸோ இயர் கணக்காக கூட இருக்கும். ஸோ அதை அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறவங்கள பொறுத்து, ஸோ அந்த கம்பெனி பொறுத்து, ஸோ அந்த கம்பெனி எவ்வளோ பெருசு, எவ்வளோ சின்னது, இல்லை ஸ்டார்ட் அப்பா, இல்லை க்ரோயிங்கா, இல்லை க்ரோவான கம்பெனியா, டெவலப்பான கம்பெனியா, பெரிய கம்பெனியா, சின்ன கம்பெனி, ஸோ எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்கும் இந்த இன்டர்ன்ஷிப்போட டைமிங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் போய் வரும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்னா, நம்மளுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் ஏதாவது ஒரு ஸ்கில்லை பொறுத்து தான் போயிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா, ஸோ வெப் டெவலப்மெண்ட் கம்பெனியில் நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி போகிறோம் அப்படின்னா, ஸோ 5 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ இல்லை 1 இயரோ 2 இயரோ அவங்க இன்டர்ன்ஷிப் தருவாங்க. ஸோ அது பெய்டாகவும் இருக்கலாம், அன்பெய்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ பெய்டு அப்படின்னா நம்மளுக்கு 5 ஆன் மந்த் 5,000 to 6,000 ஸ்டைபண்ட் தருவாங்க. ஸோ நம்ம பெய்டு இன்டர்ன்ஷிப்பில் செஞ்சுட்டோம்னா கம்மியாக, அதாவது அவங்க பே பண்ணுறது நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் பட் நாலேஜ் தான் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஓகேவா? அதேமாரி ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணணும்னா நாமளாக தான் எல்லாமே இது பண்ணிக்கணும், நமக்கு யாரும் பே பண்ண மாட்டாங்க. பட் நம்ம அதில் நிறைய நாலேஜ் இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஒன்று பெய்ட், இன்னொன்று அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது போய் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ரியல் டைமாக, இப்போ நம்ம தியரியாக படிச்சிருப்போம் வெப் டெவலப்மெண்ட் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பற்றியோ இல்லை அக்கௌண்டன்ட் பற்றியோ, ஸோ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா ஃபீல்ட்லேயும் இன்டர்ன்ஷிப் தருவாங்க இல்லையா? ஸோ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நம்மளுக்கு அது என்னென்னா தியரியாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த தியரியை ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் போய் வரும்போது நம்மளுக்கு அது ப்ராக்டிக்கல் நாலேஜ் தெரியும். ரியல் டைமாக அந்த ஃபீல்டில் நிஜமாலுமே என்ன நடக்குது, ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி டெலிவரி பண்ணுறாங்க, ஸோ அக்கௌண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க, இது மாதிரி ஒரு ஃபீல்டுலேயும் நான் சொல்கிறது 2 ஃபீல்டு தான் எக்ஸாம்ஸ் ஆனால் இது மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது. ஸோ நிறைய ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே எப்படி அந்த ஒர்க்கெல்லாம் போகுது, என்ன ப்ராக்ரஸ், எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க, எப்படி டெலிவரி பண்ணுறாங்க, எப்படி கிளைண்ட் எடுக்கிறாங்க, எப்படி கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரியல் டைமை நம்ம தெரிஞ்சுட்டு வரலாம் இந்த இன்டர்ன்ஷிப் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது. ஸோ அந்த மாதிரி மைக்ரோ இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது இப்போ நிறைய கம்பெனி தராங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் தெரியும், அது என்ன மைக்ரோ இன்டர்ன்ஷிப் அப்படின்னா, ஸோ இன்டர்ன்ஷிப்னா நான் சொன்ன மாதிரி 6 months to 1 year வரைக்கும் இருக்கலாம், 2 year இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ மைக்ரோ இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50 to 60 ஹவர்ஸ்க்குள்ள இல்லை 10 to 40 ஹவர்ஸ்க்குள்ள இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதா என்னென்னா, கம்மியான டைம் எடுத்துக்கிறதா என்னென்னா மைக்ரோ இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 3 month இன்டர்ன்ஷிப், 4 month இன்டர்ன்ஷிப், 6 month இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி போகிறது இல்லாமல் என்னன்னா ரொம்ப ஷார்ட்டான இன்டர்ன்ஷிப் 10 to 40 ஹவர்ஸ். ஸோ இந்த மாதிரியான இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் ஆர் பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது. ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த 10 to 40 ஹவர்ஸில். ஸோ இதெல்லாம் என்ன கிடைக்கும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிடுவாங்க இந்த கம்மியான ஹவர்ஸ்குள்ளேயே. ஸோ அதே மாதிரி கரியருக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எந்த ஃபீல்டில் போகலாம், என்ன நடக்குது, ஸோ எந்த கரியர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இன்டர்ன்ஷிப் போய் வரும்போது அவங்களுக்கு இன்னுமே நிறைய நாலேஜ், நிறைய ஸ்கில் இதெல்லாம் கிடைக்கும், லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இல்லாமலே. ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மைக்ரோ இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பெனிஃபிட், என்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் குயிக்கான டைமில் நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ 6 months வெயிட் பண்ணோம், 1 year வெயிட் பண்ணோம் இன்டர்ன்ஷிப்பில் அப்படின்னா அது அந்த மாதிரிலாம் நம்ம இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஷார்ட் டேர்ம் 40 ஹவர்ஸ் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் டெய்லி ஒரு 4 ஹவர்ஸ் இது பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 daysக்குள்ள உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது பெய்ட் அண்ட் அக்சசிபிள் அப்படின்னு என்னென்னா, ஸோ பே பண்ணியும் போகிற மாதிரி இருக்கும், ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பெய்ட்
அசைன்மெண்ட்ஸ் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் டைம் ரோலுக்கு நமக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் கம்மியான டைமில் நம்ம இந்த ப்ரொஃபஷனல் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் முடித்தோம் அப்படின்னா ஸோ ரிலேட் ஆகும். ஓகே, ரியாலிட்டியில் நம்ம இப்படி தான் இந்த அசைன்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நிறைய நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது. ஸோ நிறைய பேரோட நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் பேஸ்டு ஒர்க்கு தரதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த ஒர்க்கை நாளை பின்ன ஒரு ரியல் டைமாக ஒரு பெரிய கம்பெனி போய் ஒர்க் பண்ணுறது நமக்கு அது ஈஸியாயிரும். புதுசாக கண்ணக்கடி காட்டில் விட்ட மாதிரிலாம் இருக்காது. ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அந்த ஒர்க்கை செய்யறதுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்னன்னா கம்பெனிஸ் வந்து இந்த இன்டர்ன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி நாலேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு 3 months 6 months அப்படிங்கிற கமிட்மெண்ட்லாம் தராமல் ஜஸ்ட் ஷார்ட்டாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி தந்து அவங்களுக்கு எபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க குயிக்காகவே இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒருவேளை நல்ல எபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களே ஹையர் பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு கூட இருக்குது. ஸோ அந்த லெவல் கூட நம்மளுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ரிமோட் ஃப்ரெண்ட்லியாகவும் கிடைக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து அந்த ஆன் சைட் தான் போய் இன்டர்ன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரிமோட்டில் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் வந்து எடுத்துக்கிற மாதிரியான சில கம்பெனிஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து அவங்க பெரிய பெனிஃபிட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைக்ரோ இன்டர்ன்ஷிப்போட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி எந்தெந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே இவ்வளோ சொல்கிறீங்க. ஸோ எந்தெந்த கம்பெனியில் இந்த மாதிரிலாம் தருவாங்க அப்படின்னா ஸோ பார்க்கர் டிவே அப்படிங்கிற ஒன்று, ஃபோரேஜ் அப்படிங்கிற, ஹப்ஸ்பாட், டாட்டா, ஸோ இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் வந்து இந்த மைக்ரோ இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு இன்டர்வியூவில் வச்சு எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நாமளே வந்து ஒரு இன்டர்னாக தானே போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எந்த இன்டர்வியூலாம் எடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணால் மட்டும் போதும், நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ 100% ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சிலது வந்து பெய்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது முடிச்சோடனே வந்து நம்மளுக்கு என்னென்னா வேலிட் சர்டிஃபிகேட்டும் நம்மளுக்கு வந்து தருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ இப்போ தான் நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ இன்டர்ன்ஷிப் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் யாராவது இந்த மாதிரி லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மைக்ரோ இன்டர்ன்ஷிப் பற்றி அவங்களுக்கு தெரிய வைங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ தான். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும், எங்கேயெல்லாம் அப்ளை பண்ணணும், ஸோ அதை அப்ளை பண்ண என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு